ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பிரதோட லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்துலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி மால்ட்டு தான் பண்ணியிருந்தேன். ஒரு ஹாஃப் இதுக்கு மேலே குடிக்கவே முடியாதுன்னு எப்படியோ வீம்பு பண்ணி குடிக்கல. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டா. அதனால் ஜூஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், சாத்துக்குடி ஜூஸு. லஞ்சுக்கு வந்து பன்னீரும் எக்கும் போட்டு வித்தவுட் சாஸில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு. லஞ்சுக்கு அப்படியே கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட்டும் கொடுத்துருக்கேன். நேற்று ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ட பாஸ்தா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க மேமும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு ரெசிபி கேட்டாங்களா. கண்டிப்பாக நான் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு சில ஃபுட்டு எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டா. அதனால் பம்கினை வச்சு பாஸ்தா, சக்கரவள்ளி கிழங்குல சப்பாத்தி, முள்ளங்கியை வந்து நல்லா துருவி போட்டு சப்பாத்தியில் இந்த மாதிரி பிளான் பண்ணி எப்படியாவது சாப்பிட வச்சுருவேன். நியூட்ரிஷனும் கிடைக்கும். அவளுக்கு அதில் ஆட் பண்ணிக்கிறது தெரியாது இல்லையா? இந்த மாதிரி தான் அவள் சாப்பிடாத ஃபுட் எல்லாத்தையுமே நான் வந்து அவளுக்கு தெரியாமே கொடுப்பேன். ஈவினிங் வந்து லஞ்ச் பாக்ஸ் திறந்து பார்த்தா ஸ்நாக்ஸில் இருந்து பாதி லஞ்ச் எல்லாமே ரிட்டன் கொண்டு வந்தால் கேட்டால் டைம் பத்தலைன்றா, டிஃபன் பாக்ஸ் திறக்க முடியலன்றா, நல்ல கதையாக விட்றா. ஃபஸ்ட் கிரேட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் கொடுத்துற லஞ்ச் பாக்ஸை பார்த்துட்டு மேம் எல்லாருமே ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுத்து என்ன பிரயோஜனம்? பிரகதி சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னா பிடிஎம்மில் எல்லா மேமோட கம்ப்ளைண்ட்டும். கீரை சாதம்லாம் எனக்காவது கொடுத்துட்டேன் அப்படின்னா ஈவினிங் அவங்க மேமே என்கிட்ட கதறுவாங்க. ஸ்கூலில் ஊட்டி விட சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறேன் மேடம், அவள் சாப்பிட்ற ஃபுட்டாக கொடுங்க அப்படின்னு. இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? சரி, நாளைக்கு இன்னொரு விளாக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட். டாடா பாய்.